எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஷோடஷியோட 2வது பார்ட். ஷோடஷி அப்படிங்கும் பொழுது ஸ்ரீவித்யை தான் பேசிக் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்ரீவித்யா உபாசகா யாரெல்லாம்னு ஒன்று ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 12 உபாசகா இருக்கா. மெயினாக இருக்கிறவா 12 உபாசகா. அந்த 12 உபாசகா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் உபாசகர் சிவன் தான். அவருக்கு தான் அம்பாள் எல்லாம் இதுவும் கொடுத்துருக்கான். அவர்லேருந்து தான் பாக்கி உள்ளவா எல்லாரும் என்ன. அதனால சிவன் தான் முதன்மையான உபாசகர், அவர் தான் முழுமையான உபாசகர். பாக்கி உள்ளவான்னா உபாசகர். முதல்ல சிவன், பிரம்மா, விஷ்ணு, யமன், குபேரன், வாயு, இந்திரன், அகஸ்தியர், துர்வாசர், ஹயக்ரீவர், நந்தி வித்யான் இருக்கு. இதை தவிர ஒரே ஒரு பெண்ணான லோபாமுத்திரை, இதுலேயும் ஒரு உபாசகி இருக்கா. உபாசகி அப்படின்னு போகும்போது ஸ்ரீவித்யா மந்திர உபதேசம் கிடைச்சவா நித்திய சுவாசினி அப்படின்னு தான் ஸ்ரீவித்யா மந்திரம் சொல்கிறது. ஸ்ரீவித்யாவுடைய எல்லா இதுவும் சொல்கிறது. நம்ம 2-3 பேர்கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டு இருக்கப்போ அவள் ஒரே வார்த்தை தான் சொன்னான், சக்திக்குள்ளே தான் சிவன் அடக்கம், அதனால நீங்கள் நித்திய சுவாசினி. இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ சிவன் தான் இருக்கிறதுலே சிரேஷ்டமான உபாசகர் அம்பாள். சிவனை வேற எந்த இடத்துல எல்லாம் சொல்கிறா அப்படிங்கிறதையும் ஒன்று பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், உலகத்திலேயே சிறந்ததை பற்றி சொல்கிறான். சிறந்ததை பற்றி சொல்லும்பொழுது தெய்வத்துள்ள சிறந்தவர் சிவன், புருஷர்களில் சிறந்தவர் மகாவிஷ்ணு, அதுக்கப்புறம் முனிவர்களில் சிறந்தவர் காஷ்யபர், குதிரையில் சிறந்தது உச்சஸ்ரேயஸ், யானைகளில் சிறந்தது ஐராவதம், புல்களில் சிறந்தது அருகம்புல், பசுக்களில் சிறந்தது காமதேனு, மந்திரங்களில் ஒசத்தி காயத்ரி, உலோகத்தில் சிறந்தது தங்கம், நவரத்னங்களில் சிறந்தது டாப் கிளாஸ் வைரம். இதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எதெல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது இதுதான் சொல்கிறோம். அப்போது இந்த ஸ்ரீவித்யாவில் நம்ம வைதீகமும் பண்ணுறோம். வைதீக முறைப்படி நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனா வைதீகப்படி பண்ணுறது. இன்னொன்று கவுளம் இருக்கும். எப்படி ஆனாலும் டெஸ்டினேஷன் என்ன அம்பாள். அதனால் ஒருத்தர் குறைஞ்சவர் ஒருத்தர் கூடினவர் கிடையவே கிடையாது. அவள் கர்மாவில் எழுதியிருக்கும், இந்த இதைப்படி வா இது பண்ணுவா, இதை ப்ராக்டிஸ் பண்ணுவா அப்படின்னு இருக்குது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு நம்மளுக்கு கர்மாவில் என்ன எழுதியிருக்கோ அந்த ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் நம்மளுக்கு தீட்சை கிடைக்கும். தீட்சை கிடைக்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல மறுபடியும் குருநாதரை பற்றி பேச்சு வருது. என்ன பேச்சு வருது அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறா குருநாதர் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு வேர்ல்டில் இருக்க எந்த கல்ச்சர்லேயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்மளோட இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளுக்கு தான் எல்லாரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு வேர்டோட முடிச்சு விட்றான். சொல்லி கொடுக்குறவாள் டீச்சர் அப்படிங்கிறவாள். நம்ம தான் வித்தியாசமாக சொல்கிறோம். நம்மளுக்கு 3 வகை ஆசான்கள் இருக்கார். முதல் ஆசான் அவர் நம்மளுக்கு அத்தியாபகன் அப்படிங்கிற ஆசிரியர். அவர் என்ன சொல்லி தருவார் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு பாடங்களை பற்றி, ஒரு வரலாற்றை பற்றி, ஒரு சயின்ஸை பற்றி, ஒரு மேக்ஸை பற்றி சொல்லி கொடுக்குறவர் உங்களுக்கு அத்தியாபகன் ஆசிரியர். அடுத்தவர் யாருன்னா ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியன் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா, ஒரு வாத்தியார் கூட ஒரு ஆச்சாரியன் தான். அதை பற்றி தெரியும். ஆனால் அவர் நான் இப்படியெல்லாம் பண்ணி இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் யாரையும் சிஷ்யத்துவம் ஏற்றுக்காம அவர் நான் இப்படியெல்லாம் பண்ணினாலும் எனக்கு இந்த இது கிடச்சிதுப்பான்னு. என்ன ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். அதை அவர் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆச்சாரியனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சம்பிரதாயத்தை பண்ணிட்டு இருப்பார்.
அவர் தான் ஆச்சாரியர். அடுத்தவர் தான் குருநாதர். இந்த குருநாதருங்கிறவர் எப்படின்னா, அவர் வந்து அந்த சிஷ்யனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பார். அவனுடைய ஆன்மீக தேடலுக்கு அவன் யார் என்பதை அவனுக்கு அறிய வைக்கிறதுக்கு உள்ள முயற்சிகள் எல்லாத்திலையும் அவன் கூட இருந்து அவனை இந்த ஜென்மாவுடைய உயர்வு நிலையான மோட்சத்துக்கு கொண்டு போகிறவர். ஸோ பாக்கி உள்ளவா 2 பேருமே அவருக்கு ஈக்குவல் கிடையாது. வேறு எந்த கண்ட்ரிலையும் எதுலேயும் எடுத்துட்டாலும் இந்த 3 பேர் கிடையாது. யாரானாலும் டீச்சர், ஹூ டீச்சர்ஸ், அதோடு முடிஞ்சு போச்சு. அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இல்லை. அவர் சொல்லலாம், ஓகே இப்படி சொல்லலாம். இப்போ வந்துட்டு மேக்ஸில் சொல்கிறார், அவர் அதையே வந்து உங்களுக்கு பண்ணி காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் சொல்கிறார், உடம்புக்கு வந்து இது கெடுதல் அப்படின்னு சொல்கிறார். இட் இஸ் அ டீச்சிங். ஓகே, அதை அவர் ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்களில் இருக்காது. ஒரு 10% அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவர் டீச்சிங்கோடு அவரோட வேலை முடிஞ்சுது. ஆச்சாரியர் ப்ரீச்சிங்கோடு முடிஞ்சுது. நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டார் அந்த சிஷ்யனோடு. சரியா? அடுத்து வரவர் தான் குருநாதர். அவர் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் அவர் என்ன அட்டைன் பண்ணியிருக்காரோ என்ன அதை தன்னுடைய சிஷ்யனுக்கும் பரம்பரையாக கொடுத்து அவன் இது பண்ணுறான், உய்விக்கிறது. அதுதான் குருநாதர். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார். அவருக்கு வந்து மாமா தவறி போன தெரியாது. அவர் கூப்பிட்டுருந்தார். அவர் வேறு ஏதோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். என்ன இப்போ அவர் கேட்டார், நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி ஆயிடுது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிப்பேள்? அப்படி எத்தனை மந்திரம் உங்களுக்கு சித்தியாக இருக்குது? அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லையா, வந்துட்டு சிஷ்யன் வந்து குருவை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப ஸ்க்ரூட்டினி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவர் என்ன ஸ்க்ரூட்டினி பண்ணினார். அப்போ நான் சொன்னேன், நாங்கள் வந்து எதையும் எதிர்பார்த்து ஜபம் பண்ணுறது இல்லை. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நாங்கள் எங்கள் சிஷ்யாகிட்ட தான் அதை இது பண்ணுவோம். என்ன அப்போ அதை இது பண்ணும்போது அதுக்குள்ளே தகுதியை நீங்கள் வளர்த்திட்டு வாங்கோ, வந்துட்டு பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோன்னா, ஒரு வைதிக முறைப்படி அப்படிங்கும்போது நான் அவர்கிட்ட அதான் சொன்னேன். அவர் சொன்னார், நான் அதுக்காக இஸ் அ நான் வெஜிடேரியன். இப்போ நான் சொன்னேன், நாங்கள் வந்து அதை கொடுக்கறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அப்போதைக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்துன்னு போய்ட்டு அதுக்கப்புறம் பாதியில் விட்டுவிட்டு போய்டுறது மந்திரத்தை. அதனால் ஈவன் தோ மாமா ஹேட் ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஷிஷியாஸ், பட் தே ஆர் வெரி ஹாப்பி. அவளுக்கு எல்லாம் நல்லதே நடந்துட்டுருக்கு. ஏன்னா அவர் வழிகாட்டுதலில் அவர் சொன்னதுக்கு மீறி எதுவும் பண்ணினது கிடையாது. அதனால் அவள் ஹாப்பியாக இருக்கா. அதுதான் எங்களுக்கு வேணும். அப்போ இது சித்தி ஆயிடுத்தா அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துக்கே நாங்கள் போகிறது கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே சொல்லுவா, அந்த முதல் இதுலேயே வந்துட்டு அனிமா சித்திகள் இருக்கும் பொழுது நம்ம எதையா ஒன்றத்தை யூஸ் பண்ணிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம லெவலுக்கே போக முடியாது. அதனால நம்ம அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அதனால் இருக்கிற இந்த குரு சிஷ்ய பந்தத்தை பற்றி ஸ்ரீவித்யை தான் அதிகம் பேசுகிறது. அதனால் குருநாதரை தேடி போங்கோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பண்ணும் பொழுது ஷோடசி பண்ணும்போது ஷோடசியும் கிடச்சப்புறம் குருநாதர்கிட்ட கேட்டு இந்த ஏன் ஷோடசிக்கே நம்ம போகிறோம் அப்படிங்கிறது கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளுக்கு வந்து மகாமேரு வழிபாடு பண்ணணும், பூஜை பண்ணணும். பூஜை பண்ணுறதுக்கு ஆற்றுல வச்சு பண்ணுறதுக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பண்ணணும். ஆனால் உபதேசம் இருக்கணும். அதை பூஜையை பண்ணுறதுக்காக நம்ம ஷோடசி எடுத்துக்கிறோம். ஸ்ரீவித்யை போய்ட்டு ஸ்ரீவித்யை முடிச்சுட்டு ஷோடசி எடுத்துக்கிறோம். ஷோடசியை ஏன் குருநாதர் கொடுப்பாருன்னா, குருநாதருக்கு பாசம் அப்படிங்கிறத விட அவருக்கு வந்து இந்த சிஷ்யனுக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும், இவன் வந்துட்டு அதுக்கு தகுதியான எல்லாவற்றையும் செய்யலாம் அப்படிங்கிறது அந்த குருநாதருக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனால் தான் கொடுப்பார், கன்ஃபார்ம் ஆகாமல் கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கிற ஷோடசியில் நம்ம வந்து மெயினாக வந்து இதை எடுத்துக்கிறதே நம்ம வந்துட்டு மகாமேரு பூஜை பண்ணுறதுக்கு.
இந்த மகாமேருவில் அத்தனை பேரும் இருக்கான். அப்போ முதல் இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு அஷ்டமா சித்திகள் அனிமா சித்திகள் கிடச்சி கொடுத்துன்னா நம்ம எதையா ஒன்றுத்த யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். யூஸ் பண்ண ஆரம்பித்தா அன்னைக்கு வரைக்கும் பண்ண ஜபம் அதோட போயிடும். அதனால் எப்பொழுதுமே நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது, நானும் வேண்டிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான். மாமா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், மாமா இருக்கிற வாட்டி மாமாவை நன்னா பார்த்துக்கணும், அம்மையை நன்னா பார்த்துக்கணும். இன்றைக்கும் அதுதான், அம்மையை நன்னா பார்த்துக்கணும், எனக்கு ஜபம் பண்ணணும். கொஞ்சமாக தான் பண்ணுறேன், கொஞ்சமாக பண்ணாலும் பரவாயில்லை, ஆனால் டெய்லி பண்ணணும். அப்போ அந்த டெய்லி பண்ணுற இதுக்கு வரணும். இப்போ இந்த ஷோடசி ஸ்ரீவித்யாலாம் எடுத்துன்னா சகசரநாமம், லலிதா சகசரநாமம் படிக்கிறது மஸ்ட். லலிதா சகசரநாமம் படிக்கிறதுக்காக தான் ஸ்ரீவித்யை எடுத்துக்கிறோம். ஸ்ரீவித்யை எடுத்தால்தான் நம்மளுக்கு வந்துட்டு லலிதா சகசரநாமம் படிக்க முடியும், லலிதா த்ரிஷதி படிக்க முடியும். இந்த லலிதா சகசரநாமம் வந்த வரலாறு, அவருக்கு எல்லாம் கிடைக்கிறது அகஸ்தியருக்கு, அப்படியும் அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கம்மி தனக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது தான் தெரிய வருது லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி. அப்போ ஹயக்ரீவ பகவான்கிட்ட போய் கேட்குறார். அவர் எல்லாம் சொல்கிறாரே ஒழிய லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. பேசாமல் இருக்கும்போது நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு கேட்டப்போ இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, சிஷ்யன் கேட்டால் தான் சொல்லணும், எந்த சந்தேகம் கேட்டால் பதில் கொடுத்துடணும், அப்படி தான் வச்சுக்கணும். என்ன கேட்டால் சிஷ்யனுக்கு தேடல் இருக்கணும். அந்த தேடல் இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்துட்டு அதை எங்கே போய் நம்மளுடைய இலக்கு என்னவோ, நம்மளுக்கு ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா, நம்மளோட டார்கெட் என்ன பொறுத்த வரைக்கும் டார்கெட்டு மோட்சம் அடையணும். அப்படி மோட்சம் அடையக்கூடிய எனக்கு தேடல் இருக்கணும். எனக்கு தேடல் இல்லாமல் நான் வெறுமனை வந்துட்டு சும்மா அங்கே அவர் கொடுக்குறார், நம்ம மாமா தான், என்னோடய ஹஸ்பண்ட் தான் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப லீனியண்ட்டாலாம் இருக்கக்கூடாது. எனக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மாமா இருந்த வரைக்கும் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு விடலாம். என்ன மாமாவை ஈஸிலி அப்ரோச்சபிள், அவருக்கு அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே கிடையாது. நான் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தா என்னை விட மாமாவோட சிஷ்யாவுக்கு தான் நிறைய தெரியும். நான் ரொம்ப பிஸி இதில் இருக்கிறதுனால அப்போ வந்துட்டு ஓகே, எனக்கு ஜபம் இருக்குது, இதெல்லாம் மெத்தட், இத்தனை ஜபம் பண்ணிக்கோ, பண்ணும்போதே சொல்லுவேன். நான் இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கேப்பா அப்படிங்கும்போது நான் பண்ணுறதுல பாதியை டைரெக்டாக வாங்கிட்டு போயிடுறியே நீ தான் அப்படின்பறவர். என்னோடய சிஷ்யன் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், அம்மா அந்த திலகா இருக்கால்லம்மா, அவள் கொஞ்சம்தான் பண்ணுறான் பாருங்க, என்னுள்ளேருந்து பாதியும் வாங்கிட்டு போய்ட்றா அப்பா சொல்கிற மாதிரி அப்படின்ப சுந்தரராஜன். என்ன அதை அப்படி கொடுத்துருக்கா அப்பா. அதனால் நம்ம ஜபம் பண்ணாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக ஜபம் பண்ணியே தீர. என்ன அதனால் என்ன ஜபம் குருநாதர் சொல்லியிருக்காரோ அந்த மாதிரி ஜபங்கள். இந்த அனிமாதிசிதிகள் கிடச்சி கொடுத்து அப்படின்னா நம்ம அது பின்னாடி போயிடுவோம். இந்த ஸ்ரீவித்யை வரைக்கும் மகாமேரு பூஜை வரைக்கும் வரத்துக்கு நம்ம தயாராக மாட்டோம். சரி, இதுக்குள்ள அனிமாதி அஷ்டசித்திகள் இருக்கா. அதை தவிர திதி நித்தியைகள் இருக்கா. அதாவது பிந்துவை சுற்றி ஒரு திரிகோணம் இருக்குது. அந்த திரிகோணத்தில் ஒரு சைடுக்கு 5 பேர் வச்சு 15 திதி நித்தியைகள் இருக்கா. இந்த திதி நித்தியைகளுக்கு பூஜைகள் இருக்குது. ஸ்ரீவித்யா முடிஞ்சாச்சுன்னா தியான ஸ்லோகத்தை வச்சு அந்த திதி நித்தியைகளுக்கு நம்ம நவாவரண பூஜை பண்ணும் பொழுது அந்த திதி நித்தியைகளுக்கும் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது திதி நித்தியைகளுக்கு உள்ள சில திதி சூன்யம் சொல்லுவோம் நாங்கள் ஜோல்சியத்தில். அதில் முன்னாடியெல்லாம் இந்த நான் ஃபஸ்ட்லாம் சொல்லும்பொழுது என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு சப்தமி வருதுன்னா சூரிய பகவான், என்ன அப்புறம் பிரதமை அப்படின்னா வளர்பிரியா தேய்பிரியா பார்க்கணும். பார்க்கும்போது காளியா ராஜராஜேஸ்வரியா கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கும்போது தான் சொல்லுவேன். இப்போது இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் திதிநித்தியைகளை பற்றி சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு தனி எபிசோடே நான் போட்டிருக்கேன். திதிநித்தியைகள்னால் யார் எதுக்கு பண்ணணுங்கிறது இந்த நவராத்திரியிலையும் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிறத திதிநித்தியைகளை பண்ணும்பொழுது அந்த திதியால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ட்ராபேக் வருதுன்னா அதை அம்பாள் சரி பண்ணி கொடுப்பா அப்படிங்கிறது தான். ஸோ திதிநித்தியைகள் பூஜை பண்ணுறோம். நம்ம ஒவ்வொரு திதிக்கும் பண்ணுறோம். நவாவரணத்தை பண்ணும் பொழுது டெய்லியே பண்ண சொல்கிறா. லகு நவாவரணம் இருக்குது,
அந்த லகு நவாவரணத்தை பண்ணலாம். என்ன, அந்த லகு நவாவரணத்தை பண்ணும்பொழுது நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் குருநாதர் அனுகிரகம் வேணும், அவர் சொல்லணும் நீங்கள் பண்ணிக்கலாம், லகு நவாவரணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார்னா பேசிக்காக உள்ள அபிஷேகங்கள் முடிச்சுட்டு கட்கமாலால சரி, இதை லகு நவாவரணத்துக்குன்னே இது பண்ணியிருக்கார். நான் அடுத்த எபிசோடில் அந்த புக்கை வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்க லலிதாம்பிகை கோவிலுடைய சுவாமி ஜெகத்மானந்தநாதர் அவர் புக்கு இறக்கியிருக்கார். அந்த புக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. நான் புக் கொடுக்கும்பொழுது அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து இங்கே பக்கத்தில் எடுத்து வச்சுன்னு விட்டுலை நான். அது லகு நவாவரணம். இந்த லகு நவாவரணம் பண்ணும் பொழுது பூரா ஃபுல் நவாவரணம் விதிவத்தாக இருக்கிற 3.5 மணிக்கூர் இருக்கிற நவாவரணம் பண்ணுறதுக்குள்ள எஃபெக்ட் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால், இந்த நவாவரணத்துக்காக நம்ம மேரு வாங்கும் பொழுது நல்ல இடங்களில் பார்த்து வாங்குங்க. சில இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கிராக் விழுந்தாலும் அது சரியாகிறதில்லை. நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இது போட்டிருந்தார், ஸ்படிக நவாவரணம் 36,000 ரூபா. என்ன, அந்த மாதிரியும் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்து வாங்க தெரியணும். குருநாதர்கிட்ட சொல்லுங்கோ, அவர் உங்களுக்கு வந்து பார்த்து வாங்கி தருவர். ஸோ நவாவரண பூஜைகள் பண்ணுறது, நித்தியமாக பண்ணுறது, ஆற்றுல டோட்டலாக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸ்ரீசக்கரத்தை கொண்டு வந்தோ மகாமேருவை கொண்டு வந்து வச்சோம்னா நம்ம ஆண்களில் இருக்கிற அந்த பாசிட்டிவ்னஸ் வேறு எங்கே போனாலும் கிடைக்காது. ஓகேவா? ஷோடசியில் மெயினாக வந்து ஸ்ரீவித்யாவுடைய நவாவரண பூஜை, ஸ்ரீவித்யா மந்திரம், நவாவரணம், ஷோடசி மந்திரம். ஷோடசி மந்திரம் எல்லாம் அது ஷோடசி மந்திரம் கொடுக்கும்போது குருநாதர் வந்து தீக்ஷாநாமம் கொடுப்பார். அந்த தீக்ஷாநாமம் கொடுக்கறது, ஷோடசி கொடுக்கறதே அவர் நிறைய யோசிச்சு தான் கொடுப்பார். அப்படி ஷோடசி கொடுத்து அந்த மாதிரி ஒரு குருநாதர் நம்மளுக்கு அமையும் பொழுது அவரை நன்னா இது பண்ணி மரியாதை பண்ணணும். நாளைக்கு விஜயதசமி, உங்களுக்கு எந்த மந்திரம் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த குருநாதரை போய் பாருங்கோ. உங்கள் அது வாத்தியாரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கோ. என்ன காரணம், உங்கள் அப்பாவை ஃபஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. அவர் தான் உங்களுக்கு முதல் குருநாதர். காயத்ரிங்கிற மந்திரத்தை கொடுத்துருக்கார். ஒரு பூனல் போட்ட அத்தனை பேருக்கும் அப்பா தான் குருநாதர். அதை தவிர உங்களுக்காக சில வித்தைகளை நீங்கள் கற்றுருப்பேன். அந்த குருநாதரை போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கோ. அது உங்களை வந்து குருநாதர் ஆசீர்வாதம் பண்ண நீங்கள் உயர்நிலைக்குத்தான் போவேன். அதுதான் அதே மாதிரி ஷோடசியும் அதே மாதிரி தான். என்ன, ஷோடசிங்கிற மந்திரமும் அதே மாதிரி தான், பராங்கிற மந்திரமும் அதே மாதிரி தான். இது எல்லாத்தையும் ஓப்பனாக யூடியூப்ல எல்லாம் போட முடியாது. ஒரு நல்ல குருநாதரை தேடி போய் அவர் எந்த மார்க்கத்தை சொல்கிறாரோ, எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி பண்ணி அவளுடைய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிங்க. நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மாவுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும், உயர்வு கொடுக்கணும். உயர்வு கொடுத்து ஆன்மா ரொம்ப நன்னா இது பண்ணணும். அதுக்காக பண்ணக்கூடிய ஷோடசி, தசமகா வித்தியில் இருக்க ஷோடசி என்கிற ஸ்ரீவித்யா, அந்த குலத்தில் போய் உங்களுக்கு கிடைச்ச இடத்துல தேடி பாருங்கோ. தேடி பார்த்து பண்ணுங்கோ. பண்ணி ஒரு மகாமேரு ஆற்றுல கொண்டு வந்து வச்சேன்னா அது அத்தனை பேட் எனர்ஜியும் கொண்டு போயிட்டு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியாக ஒரு அருமையான, ஆனால் எந்த விதமான வேண்டுதல்களும் இல்லாமல் பண்ணக்கூடிய மனநிலையை எனக்குத்தான் அம்பாள் இது பண்ணணும். இந்த ஸ்ரீவித்யா கிடைச்சப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு லலிதா சஹஸ்ரநாமம், திருஷதி, கட்கமாலா, இது எல்லாமே நவாவரணத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி சொல்கிறது விசேஷமாக இருக்கும். தேவி மகாத்மிய பாராயணம் அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கணும். அதை சாயங்காலம் பண்ணலாம். என்ன, இதெல்லாம் பண்ணும் பொழுது ஸ்ரீவித்தை நிறைவாகும். ஸோ நாளைக்கு நம்ம வந்து நவாவரண பூஜையில் எந்தெல்லாம் அம்பாள், எத்தனை சக்கரம் இருக்குது, ஒரு பேசிக் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை நாளைக்கு நம்ம பார்க்குறோம். நன்றி, வணக்கம். இந்த ஷோடசி எல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்லேயோ எந்த கமர்ஷியல் இதுலேயோ இந்த சேனல் நடத்துறது இல்லை. அதனால் மந்திரங்களை கொடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.